அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 நடத்துனருடன் கூடிய ஓட்டுநர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியீடு. இன்று முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. என் பதிலை கேட்க தைரியமில்லாமல் ஓடுறீங்களே என வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து சட்டப்பேரவையில் கேட்ட முதல்வர் ஸ்டாலின். அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் பேச்சு. முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டம் ஒழுங்கை காக்க அரசு தவறினால் தமிழ்நாட்டு மக்கள் கொதித்தெழும் சூழ்நிலை உருவாகும் என்றும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மேலும் 2 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. 2 லட்சம் ரூபாய் செலவு செய்தும் 1 ரூபாய்க்கு கூட கொள்முதல் செய்ய ஆளில்லை என தர்மபுரி தக்காளி விவசாயி வேதனை. கோவை தொண்டாமுத்தூரில் 14 கிலோ பெட்டியை 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியவில்லை என விவசாயி வருத்தம். டாஸ்மாக் முறைகேடு புகாரில் இரவில் சோதனை நடத்தவில்லை என அமலாக்கத்துறை மறுப்பு. பொய் சொல்ல வேண்டாம் என கூறிய நீதிபதிகள் மார்ச் 25 வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான வாசகங்களுடன் டி-ஷர்ட் அணிந்து சென்ற விவகாரம். திருச்சி சிவா, கனிமொழி, சோமு, வில்சன் உள்ளிட்ட 10 எம்பிக்களின் மீது நடவடிக்கை எடுப்பதா வேண்டாமா என மாநிலங்களவை செயலகம் இன்று முடிவு. நாளை நடைபெறும் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் சென்னை வருகை. விமான நிலையத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி வரவேற்றனர். இரட்டை இலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மறு ஆய்வு மனு. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு சட்டத்தின்படியே விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவை சூரியமூர்த்தி வழக்கில் சேர்க்க கோரிக்கை. 2.5 வருடங்களில் 38 நாடுகளுக்கு பயணித்துள்ள பிரதமர் மோடி. 258 கோடி ரூபாய் செலவாகியுள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தகவல். சத்தீஸ்கரில் இருவேறு சம்பவங்களில் 30 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக இந்தியா இருக்கும் என எக்ஸ் தளத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிவு. தவறை உணர்ந்ததால் சூதாட்ட செயலி விளம்பர ஒப்பந்தத்தை நீட்டிக்கவில்லை. தெலங்கானா காவல்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் விளக்கம். நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் செந்தில்குமார் சஸ்பெண்ட். தலைமறைவாக உள்ள முகமது தௌஃபிக்கின் மனைவி நூர் நிஷாவை பிடிக்க கேரளா விரைந்தது தனிப்படை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தமிழ்நாடு கிராம வங்கியில் கொள்ளை முயற்சி. மஞ்சள் பையை முகமூடியாக அணிந்து சென்றவர் கைது. சென்னை போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்தின் போது வயர்களில் தீப்பொறி பறந்ததால் நிறுத்தம். 7 மணி நேர சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்த சோதனை ஓட்டம். பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை. சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் விளக்கம். அமெரிக்காவில் மத்திய கல்வித்துறையை கலைக்க உத்தரவிட்டார் அதிபர் டிரம்ப். இனி மாகாணங்களே கல்விக்கான உரிமையை பெறும் வகையில் நடவடிக்கை.
IPL போட்டிகளின் போது பந்தில் எச்சில் தடவ விதிக்கப்பட்ட தடை நீக்கம். கொரோனா காலத்தில் விதிக்கப்பட்ட தடையை விலக்கிக் கொண்டது BCCI. தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக ஆட்சிக் காலத்தை விட தற்போது குற்றச்சம்பவங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேரமில்லாத நேரத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தரப்பில் அவைத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது முன்கூட்டியே அனுமதி பெற்றிருந்தால்தான் அமைச்சர்களால் பதிலளிக்க முடியும் என அவை முன்னவர் கூறினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் முக்கியமான பிரச்சினை என சொல்வதால் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதியுங்கள் என்று சபாநாயகரிடம் முதலமைச்சர் தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஒரே நாளில் 4 கொலைகள் நடந்திருப்பதாகவும் மக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன், சம்பவத்தை கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே தவிர பொதுவாக குற்றம் சாட்டுவது சரியாக வராது என்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதிலளிக்க தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர், தைரியம் இருந்தால் தான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என கூறினார். சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் EPS முன்வைத்த குற்றச்சம்பவங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். குறிப்பாக ஈரோடு கொலை சம்பவம் குறித்து விரிவாக பேசினார். கிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி செல்வதுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியம் 2வது எதிரி என்பதாக அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில தெரியுது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு 49,280 இருந்த கொலை, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட குற்றங்கள் 2024ஆம் ஆண்டில் 31,498 குறைந்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்த போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. இந்நிலையில் சட்டமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா என சந்தேகம் எழுவதாக விமர்சித்தார். குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை. இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கெழுப்பது, அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. சட்டம் ஒழுங்கை காக்க அரசு தவறினால் தமிழ்நாட்டு மக்கள் கொதித்தெழும் சூழ்நிலை உருவாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார்.